இறை மக்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். அனுதினமும் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இறுதி கால நிகழ்ச்சிகளை காட்சிகளின் வாயிலாக எங்களுக்கு தந்து எங்களை உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு வழிநடத்துவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இந்த நாளிலும் 6வது மற்றும் 7வது எக்காலங்களுக்கு இடையே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்ற பொழுது உம்முடைய பேரருளை தந்து உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் பலப்பட தூய ஆவியர் எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் நூலில் மிகவும் முக்கியமான, அதே வேளையில் புரிந்து கொள்வதற்கு கடினமாக உள்ள ஒரு அதிகாரமாகும். ஆகவே 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பொதுவாக தெரிந்து பின்பு இந்த அதிகாரத்தில் உள்ள செய்திகளையும் காட்சிகளையும் உருவகங்களையும் அறிவது நமக்கு பயன் தரும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளவைகளின் விரிவாக்கமே இதற்கு பின்வரும் பிற அதிகாரங்களில் உள்ளன என்பதை நாம் இந்த அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது அறிந்து கொள்வோம். யோவான் வானதூதரிடம் சிறிய சுருளேட்டை வாங்கி அதனை உண்கின்றார். அப்போது கடவுளின் செய்தி அவர் மனதில் வெளிப்பட்டது. இதனால் கடவுள் கூறிய செய்தியின் விரிவான தகவல்களை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இதன் விளைவாக 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய காட்சிகளை அவர் ஒவ்வொன்றாக விளக்குகின்றார். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளவைகளை சுருக்கமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரையுள்ள வசனங்களில் ஆலயத்தை அளக்கும் காட்சி தரப்பட்டுள்ளது. அந்த 2 வசனங்களையும் நான் வாசிக்கின்றேன். 11ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். இந்த வசனத்தில் வரும் அளத்தல் என்பதை முத்திரையிடுதலுடன் நாம் ஒப்பிட்டு புரிந்து கொள்ளலாம். முத்திரையிடுதல் பாதுகாப்பை குறிப்பது போல பேய் பயங்கரங்கள் உலகில் வரும்போது பாதுகாப்பின் நோக்கங்களுக்காக அளவுகோலால் அளத்தலும் குறிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் 2 காட்சிகளின் உரை குறித்த செய்திகளை கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் மிருக வடிவில் பாதாளத்திலிருந்து புறப்படும் அந்தி கிறிஸ்து குறித்தும் 2 சாட்சிகளின் மரணத்தால் அந்தி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் தற்கால வெற்றி குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் 2 சாட்சிகளும் மீண்டும் நிலைநாட்டப்படுவதும் அதன் விளைவாக யூதர்களின் மனம் திரும்புதலும் சமய மாறுதல் குறித்த செய்திகளும் உள்ளன. 11ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் கிறிஸ்துவின் இறுதி வெற்றியும் 1000 ஆண்டு ஆட்சியின் தொடக்கம் குறித்த செய்திகளும் நாடுகளின் எழுச்சியும் நாடுகளின் தோல்வியும் இறந்தவர்களின் தீர்ப்பும் கடவுளுடைய ஆட்சி மற்றும் அவரால் அருட்பொழிவு பெற்றவர்
நிறுவப்படுதல் குறித்த செய்திகளும் சொல்லப்பட்டுள்ளன. 11ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களில் ஆலயத்தை அளவிடுதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே நாம் அந்த வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொண்டோம். யோவானுக்கு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் வழங்கப்படுகிறது. இந்த கைக்கோல் 6 அல்லது 8 அடி உயரமுள்ளது. நாணல் போன்ற ஒரு வகை புல்லிலிருந்து இதனை வெட்டி எடுக்கின்றனர். யூதரின் அளவுகோல் 8 அடி நீளமுடையது. இது போன்ற அளவுகோல்களை எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 3-6 ஆகிய வசனங்களிலும், சகரியா 2:1, ஆமோஸ் 7:7-9 ஆகிய வசனங்களில் வரும் தரிசனங்களில் இறைவாக்கினர் பயன்படுத்தியுள்ளனர். அளவிடுதலும் முத்திரையிடுதலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களில் கடவுளின் பணியாளர்களின் நெற்றியில் முத்திரையிட்டு பாதுகாக்கும் தரிசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. முத்திரை கடவுளின் பணியாளர்களை பாதுகாக்க பயன்படுவது போலவே இங்கும் அளவுகோல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எபேசியர் 2:20-21, 1 கொரிந்தியர் 3:16, 2 கொரிந்தியர் 6:16 ஆகிய வசனங்களை படிக்கும்போது கடவுளுடைய ஆலயம் என இங்கு குறிக்கப்படுவது திருச்சபையையே குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குச்சி போன்ற அளவுகோல் யோவானிடம் கொடுக்கப்பட்டதோடு அவர் எழுந்து கடவுளின் கோவிலையும் பலிபீடத்தையும் அளவிடவும் அங்கு வழிபடுவோரை கணக்கிடவும் பணிக்கப்படுகின்றார். இவ்வாறு பணிக்கப்பட்டது முத்திரை கடவுளின் பணியாளர்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டது போல தீயவனின் தாக்குதலிலிருந்தும் துன்புறுத்தலிலிருந்தும் இறை மக்களை கடவுள் பாதுகாக்கிறார் என்பதை நமக்கு கூறுகின்றது. இரண்டாவதாக 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கோவிலுக்கு வெளியே உள்ள முற்றத்தை அளக்காமல் விட்டுவிடு என்று கட்டளை கொடுக்கிறார். யோவானை ஆலயத்தின் புறம்பேயுள்ள பிரகாரத்தை தள்ளிவிட்டு மீதமுள்ள ஆலய பகுதியையே தூதன் அளக்க கட்டளையிடுகின்றார். ஏரோதின் ஆலயத்திற்கு 4 பிரகாரங்கள் இருந்தன. ஆசாரியர்களின் பிரகாரம், இஸ்ரவேல் வம்சத்தாரின் பிரகாரம், பெண்களுக்கான பிரகாரம், புறஜாதிகளின் பிரகாரம் என்பவையே அந்த 4 பிரகாரங்களும். இதில் புறஜாதிகளின் பிரகாரத்தை அளக்காமல் விட்டுவிடும்படி 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோவான் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார். ஏன் இவ்வாறு கேட்கிறார் என்பதற்கு சில விளக்கங்கள் உள்ளன. முதலாவதாக, யோவான் ஆலயத்தை அளக்க பணிக்கப்படுகின்றார். ஆனால் அதனுடைய காலம் கிபி 90 என்று திருமறை எழுதுகின்ற அந்த கால அளவின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். கிபி 70ஆம் ஆண்டிலேயே எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு யோவான் ஆலயத்தை அளக்க பணிக்கப்படுகின்ற காலம் கிபி 90. அப்படியானால் எப்படி ஆலயத்தை அளக்க முடியும்? 70ஆம் ஆண்டிலேயே எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது. எனவே யோவான் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு காட்சியையே இங்கு தருகின்றார் என்று சில ஆசிரியர்கள் கருதுகின்றனர். இந்த காட்சி கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் ஆலயம் முற்றுகையிட்ட போது நடைபெற்றது என இந்த ஆசிரியர்கள் கருதுகின்றனர். எருசலேமின் கடைசி முற்றுகையின்
நேரத்தில் நகரின் சுவர்கள் உடைக்கப்பட்ட போது தோல்வியை ஒப்புக்கொள்ளாத செலோத்தேயர் என்கின்ற யூத கட்சி தீவிரவாதிகள் ஆலயத்திற்குள் சென்று கடவுள் தங்களை பாதுகாப்பார் என்று அங்கேயே தங்கியிருந்தனர் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய இறைவாக்கினர், நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டாம், புறஜாதியரின் வெளிப்பிரகாரத்தையே புறஜாதிகள் சேதப்படுத்துவர், ஆனால் உள்ளே வரமாட்டார்கள் என்று அவநம்பிக்கை கொடுத்து அவர்கள் அனைவரையும் ஆலயத்திற்குள்ளேயே தங்க வைத்தனர். ஆனால் அவர்களது நம்பிக்கைக்கு மாறாக ஆலயம் அழிக்கப்பட்டதோடு அவர்களது நம்பிக்கையும் தகர்க்கப்பட்டது. எனினும் உள்பிரகாரங்களை கடவுள் அளவிட்டு பாதுகாக்கிறார். வெளிப்பிரகாரம் கைவிடப்படுகிறது என்ற வெறித்தனமான நம்பிக்கை இஸ்ரவேலருக்கு உண்டாகியது. இரண்டாவதாக, புறஜாதிகளின் பிரகாரத்தை அளக்காமல் விட்டுவிடுவதற்கு மற்றொரு விளக்கமும் சொல்லப்படுகின்றது. அந்த விளக்கத்தின்படி யோவான் இந்த காட்சியை ஆன்மீகமயமாக்குகின்றார். கோயிலை பற்றி அவர் பேசும்போது 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெடித்து சிதறிய கோயில் கட்டிடத்தை பற்றி அவர் நினைக்கவில்லை. மாறாக உயிருள்ள கோயிலை, நீங்களே ஆலயம் என்னும் கருத்தியலில் இந்த விளக்கத்தை கூறுவதாக இந்த இரண்டாவது வகையினர் விளக்கம் தருகின்றனர். 1 பேதுரு 2 அதிகாரம் 5 கிறிஸ்தவர்கள் உயிருள்ள கற்கள், திருச்சபை அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் மீது நிறுவப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எபேசியர் 2 அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் இயேசு மூலைக்கல், முழு திருச்சபையும் கர்த்தருக்குள் ஒரு பரிசுத்த ஆலயமாக வளர்ந்து வருகிறது என்று சொல்கின்றது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 2 கொரிந்தியர் 6:16 ஆகிய வசனங்கள் நீங்கள் கடவுளின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று பவுல் கேள்வி கேட்பதை சொல்லுகின்றது. எனவே கோவிலை அளவிடுவது என்பது மக்களை முத்திரையிடுவது. சோதனையின் பயங்கரமான நேரத்தில் அவை பாதுகாக்கப்படும் என இந்த காட்சி உறுதியளிக்கின்றது. மக்கள் அல்லாத மற்றவை அழிவுக்கு ஆளாகின்றன. அவையே புறவினத்து பகுதி என இந்த விளக்கம் தருவோர் கூறுகின்றனர். மக்களை முத்திரையிடுவது என்பது உள்பிரகாரம், மக்கள் அல்லாத மற்றவை என்பது வெளிப்பிரகாரம் என்பது இவர்களுடைய விளக்கம். புறஜாதிகளின் பிரகாரத்தை அழிக்காமல் விட்டுவிடுவதற்கு மூன்றாவது ஒரு விளக்கமும் இருக்கிறது. புறஜாதிகளின் பகுதியாக இருந்த வெளிப்புற முற்றம் 20 ஏக்கர் பரப்பளவில் இருந்ததாக கூறுகின்றனர். யூதரல்லாத எவரும் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் வாசலில் இருந்து பார்க்கவும், பலிகளை பார்க்கவும், கடவுளின் மக்கள் ஆராதிப்பதை பார்க்கவும் முடிந்தது. எனவே இந்த வெளிப்பிரகாரம் சபையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கிறிஸ்துவின் உடலின் ஒரு பகுதியாக இல்லை. எனவே கடவுளின் கோபத்திலிருந்து பாதுகாக்கப்படவில்லை. வெளிப்பிரகாரம் என்பது சபைக்கு வெளியே இருக்கின்ற பகுதி, கிறிஸ்துவின் உடலின் பகுதி அல்ல என்பதினால் இவ்வாறு கூறப்பட்டது என்று இந்த விளக்கம் தருவோர் கருதுகின்றனர். புறஜாதிகளின் பிரகாரத்தை அழிக்காமல் விட்டுவிடுவதற்கான 4வது வகையான விளக்கமும் இருக்கின்றது. மத்தேயு 10 அதிகாரம் 28 ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் அந்த வசனத்திலே அறிந்து கொள்கின்றோம். இதன்படி துன்புறுத்தல் காலத்தில் கடவுள் தூயோரின் அல்லது இறை மக்களின் இரத்த சாட்சிகளின் ஆன்மாவை காப்பாற்றுகின்றார்.
அவர்களுடைய உடல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றது. எனவே இதனை அடிப்படையாக கொண்டு இந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற புறவின பிரகாரம் என்பது உடலையே அடையாளப்படுத்துகின்றது. ஆன்மா என்பது உள்பிரகாரம், உடல் என்பது வெளிப்பிரகாரம் என்று விளக்கம் தரப்படுகிறது. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற துன்புறுத்தலின் காலத்தை அறிவதும் நமக்கு பயன் தருகின்ற ஒன்று. 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். திருநகரை அவர்கள் 42 மாதம் மிதித்து சீரழிப்பார்கள். பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் மிதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரத்தின் அல்லது துன்புறுத்தல் காலத்தின் நீளம் அல்லது காலத்தின் அளவு என்பது 42 மாதங்கள் என்று இந்த வசனம் கூறுகின்றது. இந்த பயங்கரத்தின் கால அளவு வெளிப்படுத்தல் 12:6, 12:14, 13:5, தானியேல் 7:25, 12:7 ஆகிய வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 42 மாதங்கள் என்பது யூதர்களின் கணக்குப்படி 3.5 ஆண்டுகளாகும். 1260 நாட்கள் என்பது 3.5 ஆண்டுகளுக்கு சமமானது. யூத வரலாற்றில் சிரியாவின் அரசரான அந்தியோக்கஸ் எப்பிபானஸ் கிரேக்க மொழி, கலாச்சாரம் மற்றும் வழிபாட்டை யூதர்கள் மீது திணிக்க முயன்றபோது பயங்கரமான எதிர்ப்பை சந்தித்தான். இதனால் பல யூதர்கள் இரத்த சாட்சிகளாக தங்களுடைய வாழ்வை கொடுத்தனர். பயங்கரமான இந்த அழிவு இறுதியில் யூதாஸ் மக்கபேயஸின் எழுச்சியால் நிறுத்தப்பட்டது என்பது வரலாறு. யூதாஸ் மக்கபேயஸும் அவரது சீடரும் அல்லது அவரை பின்பற்றுவோரும் கொரில்லா போர் முறையை கையாண்டு அரசரான அந்தியோக்கஸ் எப்பிபானஸையும் அவர்களுடைய படையையும் வெற்றி கண்டனர். அந்தியோக்கஸ் மற்றும் அவரது படைகள் வெளியேற்றப்பட்டனர். கோயில் மீட்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டது. இந்த பயங்கரமான காலம் கிமு 168 முதல் கிமு 165 வரை என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த காலம் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ஆகும். இது யூதர்களுக்கு நீண்ட பயங்கரமான காலமாக இருந்தது. இந்த கால அளவே 42 மாதம் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களில் அளவுகோல் என்கின்ற செய்தியின் மூலமாக நாம் 2 உண்மைகளை கற்றுக்கொள்கின்றோம். ஒன்று, கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றவர் அனைவரையும் அவர் தம்முடைய அளவுகோலால் அளந்து பாதுகாக்கின்றார். கடவுளுக்கு உண்மையாக வாழ்வோர் அவரால் பாதுகாக்கப்படுகின்றனர் என்கின்ற முக்கியமான செய்தியை இந்த அளவுகோல் என்கின்ற காட்சி நமக்கு கற்றுத்தருகின்றது. மட்டுமல்ல, உடலை கொல்ல வல்லவருக்கு அஞ்சாமல் ஆன்மாவை கொல்ல வல்லவருக்கு அஞ்சும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த சத்தியங்களை உணர்ந்து அவருடைய அடியவர்களாக நம்முடைய ஆன்மாவில் விழிப்புடையவர்களாக இருந்து அவருடைய வருகையை எதிர்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, துன்ப காலத்தில் உம்முடைய அடியவர்களாக வாழ்கின்றவரே நீர் பாதுகாக்கின்றீர் என்கின்ற நற்செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த உலகில் உமக்காக நாங்கள் வாழ்கின்ற பொழுது உடலை கொல்ல அல்லது உடலுக்கு தீங்கு செய்பவருக்கு நாங்கள் அஞ்சாமல் ஆன்மாவை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற நிலைகளையெல்லாம் நாங்கள் உணர்ந்து உமக்கு அஞ்சி வாழ்கின்ற கிருபைகளை எங்கள் அனைவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.